ஆட்டிசம்கான விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கு? விழிப்புணர்வு வந்து இன்னும் ஃபுல்லாக வரல. கண்டிப்பாக வேர்ல்டு ஆட்டிசம் டே கொண்டாடுறதுக்கான மெயின் விஷயமே ஆட்டிசம் வந்து அவேர்னஸ் இல்லை அப்படின்றது தான். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டிசம்ன்றது பிறந்ததுலேருந்தே வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ எப்போ ஒரு 6 மாதம் 9 மாதம் குழந்தை பேர் சொன்னால் திரும்பலையோ அது வந்து நல்ல சைன் கிடையாது. ரெண்டாவது, நம்ம குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது ஆட்டிசம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு முதல்ல அதை அட்ரஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கான டயக்னோசிஸை நிறைய பேரண்ட்ஸ் டிலே பண்றதையும் நான் பார்த்திருக்கேன். இல்ல அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டில இந்த காலத்துக்கு ஒரு 3 வயசுல ஒரு பையன் பேசலன்னா அது நார்மலா அப்படின்னு ஒரு விஷயம் யோசிப்போம் இல்லையா? அது ஒரு தடவை நம்ம போய் ஒப்பீனியன் எடுத்துட்டு தப்பு கிடையாது. அதுல MMR வேக்சின் போட்டா குழந்தைங்களுக்கு வந்து பெரிதாக ஆட்டிசம் குறைபாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல வெளிநாடுகள்ல கூட நம்புறாங்க. MMR வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா ஆட்டிசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் கிடையாது, யூஎஸ்ல இருந்து யூகேல இருந்து பெரிய ஒரு Hi, welcome to Toshi Talks. இன்னைக்கு World Autism Awareness Day. இந்த நாள் அன்னைக்கு நான் பார்க்க வந்திருக்கக்கூடிய டாக்டர், எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அவரை. அதே சமயத்தில் ஆட்டிசம் குறித்து பல வருடங்களா எனக்கும் சரி நிறைய நேயர்களுக்கும் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஒரு லாட் ஆஃப் நாலேஜ் அண்ட் குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த குழந்தைங்களுக்கான கேர் என்ன, இது எல்லாத்த பற்றினா நிறைய விஸ்டம் கொடுத்த ஒரு டாக்டர். 16 இயர்ஸாக பீடியாட்ரிஷனாக இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் சைல்ட் கேரின் டாக்டர் சுபாஷ் சந்திரபோஸ் இருக்காங்க. ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபார்மலாக பேசுறதை தாண்டி கிட்டத்தட்ட எவ்வளவோ ஷோஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களை பற்றி பேசும்போதெல்லாம் சந்தேகங்கள் குறைஞ்ச பாடு இல்லை. அண்ட் எஸ்பெஷலி ஆட்டிசம் பற்றி பேசும்போது இன்னைக்கு வரைக்கும் அவேர்னஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முதல் கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆட்டிசம்கான விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குது? விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து இப்போதான் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. விழிப்புணர்வு வந்து இன்னும் ஃபுல்லாக வரல. கண்டிப்பாக அது ஏன் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மொபைல் டிவி காமிக்கிறதுக்கான காரணங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த அவேர்னஸ் வந்து கிராஜுவலாக கம்மியாயிருக்கு. ஸோ அவேர்னஸை எடுத்துக்கும் போது எப்போ ஆகுதுன்னா அதுக்குள்ளே காலம் கடந்து போயிட்டு அதுக்கு பிரச்சனைக்கான விஷயங்கள் வரும்போது தான் அந்த அவேர்னஸே வர ஆரம்பிக்கும். இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த அவேர்னஸே கிடைக்கும் மக்களுக்கு. ஸோ ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடி வந்தாலும் அந்த அவேர்னஸ் பேசிக்கலாம். ஸோ இந்த அவேர்னஸ் டே கொண்டாடுறதுக்கான அந்த வேர்ல்டு ஆட்டிசம் டே கொண்டாடுறதுக்கான மெயின் விஷயமே ஆட்டிசம் வந்து அவேர்னஸ் இல்லை அப்படின்றதுக்காக தான். அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போதான் இது ஒரு கண்டிஷனாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அக்செப்ட் பண்ணுறது வந்து வேற விஷயம். நான் அதை யூஸ்வலாக ஒத்துக்க மாட்டேன். அக்செப்ட் பண்ணுறது வந்து நாட் நார்மல். அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும், சரி பண்ண ட்ரை பண்ணணும், திரும்ப அந்த குழந்தைய நார்மலாக ட்ரை பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கோலாக இருக்கும். ஸோ வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான விஷயங்களை அதுக்கான சிச்சுவேஷன் என்விரான்மெண்ட்லாம் கொடுத்து அவங்க வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் வி ஹேவ் அ லாங் வே டு கோ. இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஆட்டிசம் பத்தி கேள்விப்படும் போதெல்லாம் ஆட்டிசம் என்பது ஒரு குறைபாடு, இது நோய் அல்ல அப்படின்றது தான் என்னைக்குமே சொல்றதாக இருக்கு. ஆனா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வரக்கூடிய சில விஷயங்களை நம்ம குறைபாடுன்னு சொல்லுவோம். குழந்தை பிறக்கும் போது ஆட்டிசம் இருக்குமா? ஆட்டிசம் எப்போ கண்டுபிடிக்கப்படும்? இது வந்து எக்ஸாக்ட்லி ஒரு தேவையான ஒரு கொஸ்டின். இதுதான் அந்த அவேர்னஸ்க்கான முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டிசம்ன்றது பிறந்ததுலேருந்தே வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நமக்கு பின்னாடி தெரியுது. இது எனக்கு வயிற்றுல குழந்தை இருக்கும்போதே எனக்கு வந்திருக்கும், அதுலேருந்து தான் இப்போ வந்து ஒரு வியாதி மாதிரி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வியாதியே கிடையாது, இட்ஸ் ஒரு குறைபாடு, டிசார்டர், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்லுவோம். இது எல்லா வார்த்தைகளும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது என்னன்னா ஒரு நீண்ட ஒரு அலைவரிசையோட ஒரு இதுதான். இந்த பக்கம் ஒரு நார்மல் சைல்ட்லேருந்து கொஞ்சம் டிவேட் ஆனவங்கலேருந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாமே இருப்பாங்க. ஸோ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அதெல்லாம் அவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. இந்த குழந்தைகள் வந்து பிறக்கும்போது ஒரு நார்மலாக நல்ல குழந்தைதான் நமக்கு கிடைக்கும். மூளை வளர்ச்சியோட ஒரு நல்ல குழந்தையோட கிடைக்கும். அந்த மூளை வளர வளர என்ன ஆகுதுன்னா மூளையோட வேறு வேறு டொமைன்ஸ் இருக்குது. டெவலப்மெண்ட், மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம நடக்கிறது, நடக்கிறது, ஓடுறது எல்லாமே மோட்டார் டெவலப்மெண்ட். ஃபைன் மோட்டார் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பெண் எடுத்து பேசுறது, எழுதுறது, இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி பேச ஆரம்பிக்கிறது. இது வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் ஒன்று. சோஷியல் டெவலப்மெண்ட்னா என்னன்னா இந்த சமூகத்தில் நீங்கள் யார், இந்த சமூகத்தில் ஒரு குழந்தை, ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன், அம்மாவுக்கு ஒரு பையன், ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பி, என் பேர் இது அப்படின்னு எனக்கு தெரியும் இல்லையா? இதுதான் வந்து சோஷியல் டெவலப்மெண்ட். இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு வராது. முக்கியமாக என்ன எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆரம்ப இடத்துல அப்படின்னா ஒரு பையனுக்கு பேர் ராஜான்னு இருக்கு அப்படின்னா
இந்த ராஜான்னு கூப்பிட்டா ஒரு குழந்தை திரும்பி பார்க்கும். இது வந்து 6 மாசத்துல வந்து டெவலப் ஆயிடும் நார்மல் குழந்தைக்கு. 6 monthsலயே 9 மாசத்துல கண்டிப்பா அந்த குழந்தைக்கு தெரியும் ராஜான்ற குழந்தை அப்படின்னு. எப்படி ஒரு சின்னதா ஒரு நாய்க்குட்டி வளர்த்தோம்னா அந்த நாய்க்குட்டி பேர் சொல்லி கொடுத்தா என்னதான் இது வருமோ அதே மாதிரி தான் அந்த அவேர்னஸ் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து 6-9 மாசத்துல கண்டிப்பா வந்துடும். ஸோ எப்போ ஒரு 6 மாசம் 9 மாசம் குழந்தை பேர் சொன்னா திரும்பலையோ அது வந்து நல்ல சைன் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து எல்லாரும் ரொம்ப பயமுறுத்துறீங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் டிலே ஆனா கூட நீங்க பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்ஸ். குழந்தைக்கு வந்து வர ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இந்த கம்யூனிகேஷன் இதோட. ஸோ ஒரு 6 மாசம் 9 மாசத்தை கூட விட்டுட்டு ஒரு வயசுல அந்த குழந்தை ஒரு 10 தடவை கூப்பிட்டு 5 தடவைக்கு மேல திரும்பி பார்க்கல அப்படின்னா அது வந்து ஒரு வார்னிங் சைனா எடுத்துக்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு அவேர்னஸ். சரி, இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து செல்போன் அவாய்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோஸாக பார்க்க முடியுது. நீங்கள் என்ன சொல்ல நினைப்பீங்க டாக்டர்? பிகாஸ் ஒரு வயசில் ஒரு குழந்தை பேர் சொல்லி கூப்பிடல அப்படிங்கிறதுக்கு காரணம் டிவியாக இருக்கலாம், செல்ஃபோனாக இருக்கலாம், எந்த கேஜெட்டாக வேணா இருக்கலாம்ங்கிறது தான் ட்ரூத்து. அது எவ்வளோ பாதிக்குது, அது எவ்வளோ அவாய்ட் பண்ணலாம், பண்ணுறோமா நீங்கள் சொல்லுங்கள். சரி, உண்மையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி வாரத்துக்கு 2 குழந்தைகள் ஆட்டிசம் சம்பந்தமான அறிகுறிகளோட பார்க்க ஆரம்பிச்சேன். சிம்டம்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் வாரத்துக்கு 5-7 குழந்தைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து கோவிட் ரீசன் கிடையாது. ஓகே, கோவிட் டைம்ல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ஆப்வியஸ்லி கோவிட் டைம்ல எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போக ஆரம்பிச்சாங்க, எல்லா மீட்டிங்லாம் வீட்டிலேயே பண்ண ஆரம்பிச்சாங்க. மொபைல் டிவியோட எக்ஸ்போஷர் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஜாஸ்தியாச்சு. வெளியில் போக முடியாத சுச்சுவேஷன், நம்ம குழந்தையோட மூளையை தூண்டுறதுக்கான விஷயங்கள், பழகிறதுக்கான விஷயங்கள், பேசுறதுக்கான விஷயங்கள்லாம் கம்மியாச்சு. அதனால் ரொம்ப ஈஸியாக அதுக்கான அறிகுறிகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு குழந்தை நம்ம கூட இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உருவாக புது புது சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும். நம்ம குழந்தை நார்மல் தான் அப்படின்னு எப்பயுமே நினச்சிருக்கோம். அவன் பாட்டு வருவான், சாப்பிடுவான், டிவி வச்சு பார்ப்பான், போவான், நிறைய ரைம்ஸ் பாடுவான், அவன் பாட்டு விளையாடிட்டு இருப்பான். டிவி ஆஃப் பண்ணால் வந்து ஏன் ஆஃப் பண்ண அழுவான், நான் திரும்ப போடுவேன், இருக்குமா. ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னே தெரியாமல் 4 தடவை நம்ம குழந்தைக்கு வந்துடுது. நாளைக்கு திடீர்னு ஸ்கூலில் போய் போடும்போது ப்ளே ஸ்கூலில் என்ன ஆகுதுன்னா எல்லா விதமான குழந்தைங்களும் இருப்பாங்க. அங்கே வந்து ஜென்ரலாக யாரும் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்கும், அந்த நம்பர்ஸாக பசங்க வந்து விளையாடுவாங்க, போவாங்க, அவ்வளோதான். அதை பெருசாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல்லேருந்து பெருசாக கம்ப்ளைண்ட் வராது. எப்போ அந்த 4 வயசு 5 வயசு தாண்டி ஒரு ப்ராப்பர் ஸ்கூலுக்கு போகிறாங்களோ அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 3 மாதத்துல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. உங்கள் பையன் மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லை, ஃபோக்கஸ் பண்ண மாட்டான், ஒரு இடத்துல உட்கார மாட்டான், சொன்னதை திரும்ப சொல்ல முடியல, வாட் இஸ் யர் நேம் கேட்டால் மை நேம் இஸ்ன்னு சொல்கிறான். பட் அது வந்து எப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் ரெஸ்பான்ஸாக இருக்கும். இந்த குழந்தைங்க எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கான ஆன்சர் தான் வச்சுருக்காங்க. அந்த வாட் இஸ் யுவர் நேமே நீங்கள் வேற மாதிரி கேட்டு பாருங்க, உன் பேர் என்னையோ இல்லவோ கேன் ஐ நோ யுவர் நேம், இந்த சின்னதாக மாற்றினா கூட தே வாண்ட் ஆன்சர். இதெல்லாம் வந்து நமக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 2வது நம்ம குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் இது ஆட்டிசம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு முதல்ல அதை அட்ரஸ் பண்ணணும். இதுக்கான விஷயங்கள் எல்லாமே மொபைல் டிவி காமிக்காம வளர்க்க முடியும்னு சொல்றோம் இல்லையா, அப்போ நம்ம முடிவு பண்ணணும். நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று தான் சொல்றேன், உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வேணுன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க லைஃப், உங்க குழந்தைக்கான லைஃப், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா குழந்தைக்கு நல்லது பண்றீங்களோ இல்லையோ கெட்டது பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி சிம்பிள். குழந்தை வளர்க்குறது வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸே கிடையாது. இப்ப எல்லாம் அப்படி ஆகிட்டாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம் உலகத்தில் வந்து அது வந்து அடுத்த விஷயம், அதை பத்தி நம்ம பேசுவோம். என்னெல்லாம் எங்க அப்பா அம்மா அடிச்சு தான் வளர்த்தாங்க. ஸோ ஜென்டில் பேரண்டிங் நாட் ஃபார் இட், பட் தட் இஸ் ஓகே. அதை பத்தி அப்புறம் பேசலாம். இந்த ராக்கெட் சயின்ஸே கிடையாது குழந்தை வளர்க்குறது. ஏன் சொல்றேன்னா ஒரு குழந்தை பிறக்குது, எப்படி பிறக்குது, நார்மலா சாப்பிட்டீங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்க, ஒரு 3 கிலோ ஒரு குழந்தை பிறந்துச்சு. இதுக்கு நீங்க எதுவுமே பெருசா பண்ணல, கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஆப்வியஸ்லி நீங்க தான் வயிற்றுல சமைக்கிறீங்க. அதை எடுத்து வளர்க்கும் போது அதுக்கான பேசிக் திங்ஸை கொடுத்து அதுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, எது நல்லது எது கெட்டது, இதை மட்டும் சொல்லி வளர்த்தாலே பேரண்டிங்கோட வேலை 3/4 முடிஞ்சு போச்சு. நம்ம எப்போ நம்மளுடைய கம்ஃபர்ட்காக, ஒரு கன்வீனியன்ஸ்க்காக ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு குறுக்கு வழி எடுக்கிறோம் அப்படின்னா அப்போதான் நமக்கு ப்ராப்ளம். என்ன குறுக்கு வழி? சாப்பிட்றது ப்ரெஷர் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக ப்ராப்ளம். அந்த கிண்ணம் காலியாகணும்னா மொபைல் டிவி முன்னாடி இருக்கணும் அப்படின்னு முடிவாச்சுனாலே பிரச்சனை அங்கே ஆரம்பிக்குது. அந்த 3/4 மணி நேரம் சாப்பிட்றதுக்காகும், 3 வேளை 2.25 மணி நேரம் ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர். டிவி மொபைலுக்கு ஒரு காலத்தில் இடியட் பாக்ஸ்னு பேர் வச்சுருந்தாங்க. அது நம்ம ஜென்ரேஷனில் அது பேரே இடியட் பாக்ஸ் தான். அது ஏன் அப்படின்னா இட் இஸ் நாட் அபவுட் அது இடியட் கிடையாது, பார்க்குறவங்கள சிந்திக்க விடாமல் இடியட் ஆக்கி அவங்களோட சிந்தனை ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் மொபைல் டிவி அப்படின்றது. அது பேசுறது கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஆன் பார்த்துட்டே இருப்பாங்க. அதனுடைய சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய நார்மல் உலகத்தில் 1x இருக்குன்னா அது 1.5x 2xல இருக்கும். அந்த ரைம்ஸ்லேருந்து காட்டுலேருந்து எல்லாமே
அப்போ என்ன ஆகும்னா அந்த இமேஜஸ் வந்து கண்ணில் போயிட்டு பிரெயின்ல ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த இமேஜ் வந்துடும். ஸோ குழந்தைக்கு என்னன்னா அந்த பிரெயினுக்கும் கண்ணுக்குமான நெட்ஒர்க்கே கட் ஆஃப் ஆயிடும். ஸோ பிரெயின் வந்து தனித்து விட்டுருவாங்க. அதனால என்ன ஆகும்னா கண்ணில் இமேஜ் ஓடிட்டே இருக்கும், அதை பார்த்துட்டே இருப்பாங்க, நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்துட்டே இருக்கும், அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ பிரெயினோட ஸ்டிமுலேஷன் டைம் சுத்தமாக கம்மியாயிடும். அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி பிரெயினோட வளர்ச்சி கம்மியாயிடும், பிரெயினோட கனெக்ஷன்ஸ் கம்மியாயிடும். ஸோ மொபைல் டிவி காமிச்சிங்கன்னா அதுக்கான இம்பாக்ட் கண்டிப்பாக வரும். ஒரு சில குழந்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னா என் குழந்தை 3 மணி நேரம் மொபைல் பார்த்தான் நல்லதா இருக்கான் அப்படின்னு தப்பிச்சுதான் அர்த்தம். அவ்வளவுதான். சரியா? ஸோ மற்ற குழந்தை மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட அன்லக்கி. நீங்க சொன்ன மாதிரி ஆட்டிசம் இருக்கு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கணும், ட்ரீட் பண்ணணும். அவங்களுக்கான ஒரு கரியரோ இல்லை அவங்களோட செல்ஃப் கேரோ அந்த குழந்தைய நம்ம எப்படி நம்ம ஷேப் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பாதைக்கு பேரண்ட்ஸ் போகணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நார்மல் குழந்தைய ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதோட ரேஷியோ என்ன? அப்போ ஆட்டிசமில் பல விதங்கள் நிச்சயமாக இருக்கும். எல்லா குழந்தைங்களும் நார்மல் ஆகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடவே வருது. அதை பற்றி நான் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன். அதாவது ஆட்டிசம் வந்து ஸ்பெக்ட்ரம் சொன்னோம் இல்லையா? ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னா அந்த குழந்தைக்கு சொல்றதுக்கான புரிதல் கொஞ்சம் இருக்கலாம், ஐக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், பேச்சு மட்டும் வராமல் இருக்கலாம். அது வந்து ஆட்டிசமாக வராது. நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் இருக்கும், சொல்றதெல்லாம் புரிஞ்சு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது பேர் வந்து எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் டிலேன்னு சொல்லுவோம். சிம்பிள், நம்ம சொல்றத புரிஞ்சுட்டு பண்றாங்க, ஆனால் அவங்களால அது வாயத்தரன்னு சொல்ல முடியல. எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் டிலேன்னு சொல்லுவோம். அது வந்து ஆட்டிசம் கிடையாது, அது ஆட்டிசமோட வெளியில பார்த்தது. அந்த குழந்தைகள் என்ன ஆகும்னா நீங்க மொபைல் டிவி நிறுத்திட்டு நார்மலாக ஸ்டிமுலேட் பண்ணி நார்மலாக ஒரு பசங்களோட விளையாட விட்டு இது பண்ணி பேச வச்சாலே அது எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ்லேயே சரியாக போயிடும். ஆட்டிசமோட ஆரம்ப கட்ட அறிகுறிகள் வரும்போது நம்ம அதை கண்டுபிடிச்சி அதுக்கான தடையை நீக்கிட்டு மொபைல் டிவி நிறுத்திட்டு நம்ம நார்மலாக வீட்டில் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க, பசங்களோட பழக ஆரம்பித்தாங்களே சரியாக போயிடும். சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகும்னா வெளிநாட்டில் நம்ம குழந்தைகள் வசிக்கும் போது அங்கே வந்து நிறைய லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் தமிழ் பேசுவோம், வெளியில் கம்யூனிட்டியில் வந்து தெலுங்கு ஹிந்தி இருக்கும், அதுக்கு வெளியில இங்கிலீஷ் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் இந்த லாங்குவேஜ் கன்ஃபியூஷன்லேயே அதுவும் இல்லாமல் மொபைல் டிவி நிறைய பார்க்க ஆரம்பிச்சு ஆட்டிசம் வந்துடும். அந்த ஆட்டிசமுக்கான ஏர்லி சைன்ஸ் வரும்போதே பதறி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு தாத்தா பாட்டி கூட விளையாட விட்டு பேச வச்சு எல்லாம் பண்ணி 6 மாசத்துல ரெடி ஆகிருப்பாங்க. ஸோ அங்கே பேசுறதுக்கு ஆள் இல்லை, அதனால நிறைய மொபைல் டிவி பார்த்தாங்க, அதனால அப்படி ஆனாங்கன்றது வேற. இங்கே நம்ம ஊர்ல இப்போ அப்படி ஆயிடுச்சு. இப்பயும் அகைன் நம்ம ஊர்லயும் இப்போ பேசுறதுக்கு ஆள் இல்லை, வீட்டில் மொபைல் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால அப்படி ஆயிடுச்சு. இந்த குழந்தைகளை வந்து தெரப்பி தான் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் ட்ரீட்மெண்ட். தெரப்பி போட்டு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரப்பி போட்டு யூஸ்வலாக சரியாக மாட்டாங்க, பட் கொஞ்சம் சிம்டம்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட் நான் ஒரு 10 வருஷமா வந்து இதுக்கான மருந்துகள் ஒரு சில மருந்துகள்லாம் கொடுத்து நிறைய குழந்தைகள் ரெடி ஆகிட்டாங்க. நிறைய குழந்தைகள் நார்மல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த சிம்டம்ஸ். அவங்களுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கோ அந்த அறிகுறிகள்லாம் குறைக்கிறதுக்கான மருந்துகள் யூஸ் பண்ணணும். இந்த மருந்துகள்லாம் லைஃப் லாங் மருந்துகள் கிடையாது. ஒவ்வொரு பீரியட் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே கொடுக்க மாட்டோம். இதை பெருசாக யாரும் பண்ணுறதில்லை, பிகாஸ் அதுக்கான அப்ரூவல் இன்னும் வரல, அதுக்கான ப்ரூவன் ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கல. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அது மருந்துகள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அறிகுறிகளை வச்சு அதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது அதுக்கான ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கு. இதை நம்ம ஆட்டிசமாக அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் அதுக்கான ரெடி பண்ணி கொடுக்குறதுன்றது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஸோ இப்போ ஆட்டிசம் சொல்லியாச்சு, நீங்கள் சொன்னீங்க நார்மல் குழந்தைங்கள ஆவாங்க, ஒரு டாக்டர் எக்ஸ்பர்டிஸ் பொறுத்து அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த மெடிசின்ஸ் நம்ம கொடுக்கும்பொழுது இதெல்லாம் தாண்டி நிறைய தெரப்பீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த தெரப்பீஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இடங்கள்ல வந்து ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் சொல்கிறோம். இது எந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படும், எந்த லெவலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தேவைப்படும்? இது எப்படின்னா தெரப்பி வந்து இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஷார்ட் டெம்பர்ட் ஆளாக இருக்குங்க, கோவம் வருது உங்களுக்கு அப்படின்னா ஒரு யோகா எப்படி ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி இது ஹெல்ப் பண்ணும். தெரப்பி வந்து உங்களுடைய சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தெரப்பி வந்து நேரடியாக ஆட்டிசம்கான கியூர்னு கிடையாது. ஆக்சுவலாக இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சு கொண்டதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், குழந்தை பிறக்கும்போது நார்மலாக இருக்கும், டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் சொன்னோம் இல்லையா? குழந்தைக்கு ஆல்ரெடி மூளையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, டெவலப்மெண்டல் டிலே இருக்குது. அந்த மாதிரி குழந்தைகள் என்ன ஆகும்னா மசில் ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிடும், செர்பரல் பால்சி குழந்தைகள் சொல்லுவோம். அந்த மாதிரி குழந்தைகள் கூட இதுக்கான சிம்டம்ஸ் வரலாம், ஆட்டிசம்கான சிம்டம்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து இந்த செரிபிரல் பால்சியால் ஆட்டிசம்கான சிம்டம்ஸ் இந்த குழந்தைகள், அந்த குழந்தைங்களுக்கு தான் கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பிலேருந்து எல்லா தெரப்பியும், ஆக்குபேஷன் தெரப்பி எல்லாமே தேவைப்படும். அண்ட் ஸ்பீச் தெரப்பி இதெல்லாமே வந்து பிற்காலத்தில் தேவைப்படுது. ஆனால் இந்த ஆட்டிசம் குழந்தைகள் ஆசைட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆக்குபேஷன் தெரப்பி தான் பண்ணுவாங்க. அவங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லி கொடுத்து அந்த விஷயத்தை திரும்ப ரெசிப்ரோகேட் பண்ண சொல்லி வாட் இஸ் யுவர் நேம்னா அது திரும்ப ஒரு 1000 தடவை 2000 தடவை அதை சொல்ல வச்சு அது திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு. ஸோ இது எப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்ஸாக ஒரு 50 ரெஸ்பான்ஸ் இருக்கும். நம்மளுடைய நார்மல் கம்யூனிட்டியில் வாழனா என்னெல்லாம் தேவை, சிட்னா உட்காருறது, ஸ்டாண்ட்னா நிற்கிறது, நோனா வெயிட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணி அதுக்கான ரெகுலர் இது பண்ணி அந்த மாதிரி தெரப்பியில் வந்து நிறைய ஹெல்ப் ஆகும். ஸோ தட் அவங்க வந்து
நார்மல் லைஃப் கூட பிளெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஜாஸ்தி பண்ணலாம். நிறைய தெரப்பிஸ் இருக்கு, ஏபிஏ தெரப்பின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் சொல்லிட்டு அதுக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. இது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் தெரப்பியா இருந்தாலுமே அதோட எல்லாத்தோட நோக்கமும் ஒண்ணுதான், இந்த குழந்தைங்களை வந்து படிப்படியா நம்மளுடைய நார்மல் சமூகத்துக்கு கொண்டு வரதுக்கான வழிவகை பண்றது. உங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணி அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் பெட்டராக்கி அவங்க இண்டிபெண்டா வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான விஷயங்கள் தான். இப்போ டயக்னோசிஸ்னு வரும்போது எல்லாருக்குமே பயமாக இருக்கும். இப்போ நார்மலாக நமக்கு ஒரு சுகர் இருந்தால் கூட காலையில் போய் இன்றைக்கி எனக்கு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க செக் பண்ணுறாங்க. ஒரு சுகர் பேஷண்ட் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் கண்டிப்பாக நான் ஆங்ஸைட்டியோடு இருக்கிறத பார்த்துருக்கேன். ஏன்னா அது என்ன நம்பர்னு பார்க்குறதுல நமக்கு ஒரு டென்ஷன், ஆமாம் இருக்குன்னு சொல்கிறதுல நமக்கு ஒரு டென்ஷன். அப்போது குழந்தைங்களுக்கான டயக்னோசிஸை நிறைய பேரண்ட்ஸ் டிலே பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன். இல்லை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன டயக்னோசிஸ் பண்ணணும் டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சிம்டம்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம சொசைட்டி ப்ரெஷர்னு இருக்கு. இது எப்படின்னா, ஒரு குழந்தை ஆண் குழந்தையா இருந்துங்க அதுக்கான க்ரைட்டீரியாஸ் எல்லாம் செட் பண்ணிடுவாங்க வீட்டில். ஆண் குழந்தை அழுக விடாத, அழுதா முதல்ல கொடுத்துரு, இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இது வந்து முதல்ல தாத்தா பாட்டி வந்து அம்மா அப்பா மேலே போகிற ப்ரெஷர். ஆக்சுவலாக அவங்களுக்கு இப்போ இருக்க நியூ ஏஜ் பேரண்ட்ஸ் வந்து நிறைய சென்சிபிளாக நிறைய பண்ணுறாங்க. எப்படின்னா சுகர் கொடுக்காம இருக்குது, மொபைல் டிவி காமிக்காமல் இருக்கணும், என் குழந்தைக்கு வந்து ஹெல்த்தியாக நிறைய பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. டெஃபினட்டாக அவங்க வந்து வேலை பார்க்கறத விட கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணாமே இல்லை. இதில் என்ன ஆகுதுன்னா, உன் குழந்தை ஏன் இப்படி ஒல்லியாக இருக்குது, உன் குழந்தைக்கு ஒழுங்காக சாப்பாடு இல்லையா, நான் எப்படி விட்டுறேன் பாரு, எனக்கு இன்னும் குழந்தை வளர்க்கவே தெரியல. இந்த மாதிரி ஒரு மதரை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் மதராக பார்க்காம எப்பவுமே ஒரு தெரியாத ஒரு ஆளாக வச்சுக்கிறது வந்து சொசைட்டி வந்து இப்போ இல்லை. எங்க அம்மா காலத்துலயே இருந்துச்சு, உங்க அம்மா காலத்துலயும் எனக்கு தெரியாது, உன் டாக்டருக்கு ஒன்றும் தெரியாது, நான் 1000 குழந்தை வளர்த்துருக்கேன், இது எல்லாமே ஓகே, அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, நானே பார்த்தேன், எங்க அம்மா அப்பா வந்து என்னை அடிச்சு வளர்த்தாங்க, என்ன இது பண்ணி, எங்க அப்பா அடிக்காது கிடையாது. ஆனா பேரன் பேத்தி அப்படின்னா என்ன பண்ணாலும் ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது, அடிச்சு வளர்க்கணும்னு நான் சொல்லல, ஒரு கண்டிப்பே கிடையாது. நீங்க வளர்க்கும்போது ஒரு மாதிரி வளர்க்குறீங்க, அதே விஷயத்த நான் நாய்க்கல, நான் கண்டிப்பா வளர்க்கணும்னு நினைச்சாவில குழந்தைய மிரட்டுற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கர ஒரு பார்ஷியாலிட்டி. ரெண்டாவது, தாத்தா பாட்டி வந்து எப்படியாவது சாப்பிட வைக்கணும், எப்படியாவது குண்டாக்கணும், இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வச்சிருக்காங்க இல்லையா, அங்கதான் ஆரம்பிக்கும் ப்ராப்ளம். அதை வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகுது. இந்த பையன் அப்படின்னா, எங்க தாத்தா வந்து 7 வயசுல பேசினாரு, உங்க மாமா 5 வயசுல பேசினாங்க, இந்த பையன் 3 வயசுல பேசுனது நீ ஏன் ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே நிறுத்திடுறாங்க. நிறைய குழந்தைகள் வந்து வராமல் இருக்கிறது மெயின் காரணம், வீட்டுல வந்து இதெல்லாம் நார்மல்னு சொல்லிட்டாங்க, அவங்க சொல்றதை நான் கேட்க முடியும், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆண் குழந்தை 5 வயசு வரைக்கும் பேசாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்படியே நிறைய பேர் வேஸ்டா போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது தப்பு கிடையாது, அவங்களோட அனுபவத்தை நம்ம எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் இந்த சொசைட்டில இந்த காலத்துக்கு ஒரு 3 வயசுல ஒரு பையன் பேசலன்னா அது நார்மலா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்போம் இல்லையா. அது ஒரு தடவை நம்ம போய் ஒப்பீனியன் எடுத்துட்டு தப்பு கிடையாது. நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு டெவலப்மெண்ட் நார்மலா அப்படின்னு கேட்கணும். புக்கு படி ஆட்டிசம்க்கு வந்து 3 வயசுக்கு அப்புறம் தான் டயக்னோஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். அதுலேயும் எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம 3 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம ஆட்டிசம்ஸ் பிராண்ட் பண்றதுல ஒரு யூஸும் கிடையாது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல. 1.5 வயசுலேயே உங்களுக்கு டவுட் இருக்கா, ஆட்டிசம்கான அறிகுறிகள் இருக்கா, டாக்டர் ஃபீல் பண்றாரா, சொல்றாரா, டக்குன்னு அதுக்கான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது 3 வயசுல ஆட்டிசம் பிராண்ட் பண்ணாமல் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓகே, 2.5 வயசுல அதுக்கான அறிகுறிகள் வந்துருச்சு, அதுக்கான செட் ஆஃப் கிரைட்டீரியாஸ் இருக்கு. நம்ம ஆட்டிசம் சொல்றதுக்கான அதுக்கு ஒரு டெஸ்ட் எடுப்போம், சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணிட்டு அந்த செட் ஆஃப் கிரைட்டீரியாஸ் வந்து ஃபிட் ஆனாங்க அப்படின்னா அவங்க ஆட்டிசம் நம்ம பிராண்ட் பண்ணிடலாம். அதுல இருந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்ன்றது டாக்டரோட சைடில் இருக்கு. பட் எப்போ உங்களுக்கு அறிகுறிகள் தோண ஆரம்பிக்குதோ அப்போ வந்து டயக்னோஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் ஆகல, டயக்னோஸ் வந்து இன்னும் ஃபுல்லா ரெடி ஆகல, இஸ் ஆன் த வே அப்படின்னும் போது நம்ம அலர்ட் ஆகி அதை தப்பிச்சுக்கலாம். டெஃபினட்டா இதுக்கு என்னன்னா, எப்பவுமே மற்ற குழந்தைங்களும் நம்ம குழந்தை இருக்காங்கன்னு நினைச்சுக்கணும். எப்பயுமே நம்ம குழந்தைய நம்ம பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கூடாது. இவன் இப்படி இருந்தா இப்ப பெட்டரா இருக்கான் அப்படி இல்லை. ஒரு 80% குழந்தைகள் நார்மல் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மாதிரி இருந்தாங்கன்னா போதும். அதாவது குழந்தைங்கன்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு பயமாவே இருக்கும். கேள்விகள், ஒரு ஊசி போட போறது, நான் ஒரு டாக்டர் ஒரு மருந்து கொடுத்தா சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்பாங்க. அதுல முக்கியமா வேக்சின் சுத்தி நிறைய மித்ஸ் எப்பவுமே இருக்கும். அதுல MMR வேக்சின் போட்டா குழந்தைங்களுக்கு வந்து பெரிதாக ஆட்டிசம் குறைபாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல கூட நம்புறாங்க. எப்பவுமே வேக்சின்ஸை பத்தி ஒரு மித் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு நமக்கு இருந்துட்டே இருக்கு. நம்ம ஜென்ரேஷன் விட்டுருங்க, இந்த ஜென்ரேஷன் நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சின். இன்னுமே அதை பத்தி ஒரு மித்து ஓடிட்டு தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, கோவிட் வந்த டைம்ல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டோம் நமக்கு தெரியும், கண் கூட நம்ம பார்த்தோம். வேக்சின் கிடைச்சப்போ
இனிஷியலாக வேக்சின் கிடைச்ச டைம் என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க, எப்படியாவது ஒரு வேக்சின் வாங்கி கொடுங்க போட்டுக்கலாம், எப்படியாவது வாங்கி கொடுங்க போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஸோ இந்த கோவிட் வேக்சினை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரச்சனைகள், இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் விட்டுடலாம். ஆனால் வேக்சின் வந்து கடைசியில் தப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ இது ஒரு பக்கம். இப்போ ஆட்டிசம்கான பக்கம் வந்தது. ஆட்டிசம்ல என்ன சொல்றாங்கன்னா, எம்எம்ஆர் வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா ஆட்டிசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் கிடையாது, யூஎஸ்ல இருந்து யூகேல இருந்து பெரிய ஒரு நம்பிக்கையே இருக்கு. அதனால அந்த ஆன்டி வேக்சின் குரூப்ன்றவங்க எம்எம்ஆரே போடக்கூடாது, எம்எம்ஆருக்கு அப்புறம் வேக்சினே போடக்கூடாது, எம்எம்ஆர்ல இருந்து எதுவுமே போடக்கூடாது, எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எம்எம்ஆர் போட்டிருக்காங்க, பல கோடி எம்எம்ஆர் நம்ம போட்டிருக்கோம். அதனால ஆட்டிசம் வந்ததுன்னா உலகத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி நம்ம பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரி. நம்ம ஊரில் பயங்கர ஆட்டிசம் இருக்கணும் எம்எம்ஆர் காரணமாக இருந்தால். ஓகே, எம்எம்ஆர் வந்து ஏன் வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா, 9 months அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கல் பீரியட். எல்லா பேரண்ட்ஸும் கிளியரா சொல்லுவோம், 9 monthsன்றது இயற்கையாகவே நம்ம உடம்பு வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகும், உடம்புடைய ப்ரையாரிட்டிஸ் மாறும். என்னன்னா, சாப்பாடு கண்டிப்பா குறைஞ்சிடும், குழந்தைகள் சாப்பிட்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் வராது, வெயிட் கெயின் ஏறாது. 9 months 3 வயசு வரைக்கும் உடம்புக்கான ப்ரையாரிட்டி வந்து பேச்சு, டெவலப்மெண்ட், பிஹேவியர், மூளை வளர்ச்சி, இந்த விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த 9 months 3 years வரைக்கும் நீங்கள் சாப்பாடு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தாலும் குழந்தைகள் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் எல்லாமே ஓடுறது, குடிக்கிறது, கத்துறது, அடம் பிடிக்கிறது, கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறது, இதில் தான் இருக்கும். பிரெயின் க்ரோத் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. ஒரு செகண்டுக்கு thousands of connections பிரெயினுக்குள்ளே ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகமாக இருக்கிற ஒரு மூளை வளர்ச்சியை நம்மளோட உடம்பு வளர்ச்சி வந்து ஈடுகட்ட முடியாது. அதனால பிரெயின் க்ரோத் தான் ஜாஸ்தியாக இருக்கும், பாடி க்ரோத் அப்படியே நின்று போயிடும். அதனால ஒரு வயசுக்கு அப்புறம் குழந்தைகள் பெருசாக வெயிட் ஏறவே மாட்டாங்க, இதுதான் உண்மை. இந்த டைம் என்ன ஆகும்னா, இந்த 9 months தான் பிரெயின் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாகும் இல்லையா, 9 months தான் எம்எம்ஆர் போடுறோம். ஸோ எம்எம்ஆர் போட்டோம், பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கான ப்ரையாரிட்டிஸ் கேட்குறாங்க இல்லையா, மொபைல் டிவி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த 1 year இருந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கான இம்பாக்ட் உடனே வராது. எல்லாமே பிரெயினை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ப்ராசஸ். எப்படி ஒரு குழந்தை பிறந்து நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு 1 வயசு ஆகுதோ, அதுவுமே ஒரு ப்ராசஸ். இந்த 1 வயசுல நடக்கிற விஷயம் இல்லை, அந்த 1 வருஷமா நடந்த ப்ராசஸ் தான் 1 வயசுல நடக்க ஆரம்பிக்குது. அது மாதிரி இன்னைக்கு காமிக்கிற 9 months 1 yearல ஆரம்பிக்கிற மொபைல் டிவியோட இம்பாக்ட் வந்து 2 வயசு 2 வயசு தான் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும், 9 months நார்மல் டெவலப்மெண்ட்டும் நடக்கும், மொபைல் டிவி ஆரம்பிச்சிங்க இல்லையா, அந்த பிரச்சனையும் பின்னாடியே போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் கிராஸ் ஓவர் ஆகும். எப்போ டெவலப்மெண்ட் நிற்க ஆரம்பிக்கும், மொபைல் டிவியோட பிரச்சனைகள் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அது வந்து 2-2.5 years நடக்கும். அப்பதான் நம்ம அதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த குழந்தை 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் நல்லா பேசியிருப்பாங்க, நார்மலா இருந்திருக்கும், எல்லாமே நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஆட்டிசம்கான குழந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் நல்லா பேசினாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனா இந்த மொபைல் டிவி 9 மாசத்துலேருந்தே போச்சு, நீங்க என்ன 2 வயசுல சொல்றீங்க. அந்த கிராஸ் ஓவர் ஆகுது இல்லையா, அந்த 2 வயசு 2 வயசுல அதுக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம டெவலப்மெண்ட் பின்னாடி வர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் பேசின விஷயங்கள்லாம் வேஸ்டா போயிடும், ரிக்ரெஷன் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நமக்கு மொபைல் டிவி ப்ரிடாமினன்ட் ஆயிடும். ஸோ அப்போ எல்லாம் யோசிக்காங்க, என்ன இருப்பாங்க, அந்த எம்எம்ஆர் போட்டோம், அதுல இருந்தா எல்லாமே மாறிச்சு. எம்எம்ஆர் போட்டதால மாறல, எம்எம்ஆர் போட்டதுக்கு நீங்க ஒன்று பண்ணீங்க இல்லையா, அங்க இருந்தா மாறிச்சு. M4 மொபைல்னால மாறிச்சு. M4 மொபைல், M4 மானிட்டர், எல்லாமே. இன்னைக்கு அதான் சொல்றேன், யாராவது பேரண்ட்ஸ் கேட்கும்போது டிவி காமிக்கலாம், மொபைல் இல்லை சார், டிவிலாம் பார்க்கவே மாட்டான், மொபைல் மட்டும்தான். ஏதோ ஓகே, டிவி மொபைல், நான் சொல்றேன், டிவி மொபைல் லேப்டாப் கம்ப்யூட்டர் டேப் எல்லா டிஸ்பிளேவும் டிஸ்பிளே தான். ஒரு குழந்தை கார்ல உட்காந்து கார் ஸ்கிரீன்ல உட்காந்து 1 மணி நேரம் டிவி பார்க்கறாங்க அப்படின்னா வீட்டில் காமிச்சாலும் தப்புன்னு சொல்றீங்க. எது காமிச்சாலும் தப்பு தான். அந்த ப்ளூ லைட் வந்து பிரெயின் எஃபெக்ட் பண்றது இல்லாம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸே கம்மியாயிடும் மொபைல் டிவி பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது மித்து தான், கம்ப்ளீட்டாக மித்து தான். ஸோ நீங்கள் மொபைல் மானிட்டர் இதெல்லாம் காமிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம் தான். நிறைய இருக்கும் டாக்டர். இப்போ வந்து ஆட்டிசம் பற்றி பேசணுன்னா டெஃபினெட்லி நிறைய நேரம் தேவைப்படும், அதை சுற்றி அசோசியேட்டட் விஷயங்கள் நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு கன்க்ளூஷனாக நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து ஆட்டிசம் பற்றி பேசும்பொழுது ஹோப் விட்டுற வேண்டாம். ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் நிறைய பேர் காமிப்பாங்க, இந்த ஆஸ்பெர்ஜஸ் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ பில் கேட்ஸ் இவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு உதாரணமாக என்றைக்குமே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், ஆஸ் அ டாக்டர் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஹோப் வந்து எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயங்க. நம்ம ஆரம்பித்த திரும்ப எக்ஸாம்பிள் சொன்ன கோவிட் தான் வந்து ஹோப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள். கோவிட் ஆரம்பிச்சப்போ எங்கே இருந்தாலும் நமக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட நல்லா வந்துட்டு இருக்கோம். அதுக்கான இம்பாக்ட் இருந்துச்சு, ஆனால் நம்பிக்கை தான் எல்லாத்தையும் காப்பாற்றுச்சு. ஒன்று, நம்பிக்கை வந்து அகைன் ஆட்டிசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு குறைபாடு தான், இது வியாதி கிடையாது. பிறந்ததுலேருந்து இல்லை, நமக்கு ஒரு நல்ல கம்ப்யூட்டர் தான் கொடுத்தாங்க, நம்ம நல்ல அப்ளிகேஷன் போட்டோம்னா நல்ல அப்ளிகேஷன் நல்லா இருக்கும், வைரஸ் போட்டோம்னா வைரஸ் நல்லா இருக்கும். ஸோ வைரஸ் போட்டோம், அதனால பிரெயின் இப்படி ஆயிடுச்சு.
அதுக்கு ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கு. நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கான தெரப்பி இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக குழந்தைகள் இம்ப்ரூவ் ஆகும். அந்த நம்பிக்கை வந்து நமக்கு வரணும். அதுக்கு அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். நம்ம கன்வீனியன்ட்டாக வந்து என்னால் மொபைல் டிவி காமிக்காம இருக்க முடியல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதில் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான இம்பேக்டும் அதுக்கான பிரச்சனையும் நம்ம சமாளிச்சுக்கலாம். அதனால குழந்தைக்கான நல்லதை மட்டும் பண்றது இல்லாமல் கெட்டது பண்ணாமல் இருந்தாலே தானும் நல்லது நடக்கும். ஸோ இந்த போக்கு விடாமல் ஆட்டிசம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சா கூட ஏர்லி ட்ரீட்மெண்ட், ஏர்லி இன்டர்வென்ஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா பிரெயின் வந்து 5 வயசு 6 வயசு வரைக்கும் தான் நல்லா வேகமாக வளர்ந்து ஸ்டிஃப் ஆயிடும். 5இல் விளையாது 50இல் விளையாது. அது ஆக்சுவலி பிரெயினுக்கான ஒரு ரீசன் தான். விளையாடுதுன்றது நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். பிரெயினோட வளைஞ்சு கொடுக்குற ஒரு தன்மை. பிரெயின் வந்து ரொம்ப ஈஸியாக வளைஞ்சு கொடுத்துரும். ஒரு மரம் சின்ன இளம் மரமாக இருந்துச்சுன்னா அதை வளைச்சி ஈஸியாக கட்ட முடியும். அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா பண்ண முடியும். ஸோ 5 வயசுக்குள்ளே நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது நிறைய மாற்றம் நடக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் 3 வயசுக்குள்ளே நீங்கள் இன்டர்வியூ பண்ணீங்கன்னா ஈஸியாக நார்மலைஸ் ஆக்கிடலாம். குழந்தை 5 வயசுல நார்மல் குழந்தையாக ஆக்கிடலாம். ஸோ அந்த ஹோப் இருக்கணும். அதுக்கு ரொம்ப ஏர்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியம். இது பண்ணாலே போதும். நான் சொன்ன மாதிரி இது அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை, நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்கும். பட் இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் டே அன்னைக்கு தேவையான விஷயங்கள் ஐ திங்க் இந்த ஒரு 5 விஷயம் முதல்ல மனசுல பதிய வச்சுக்கிட்டோம். மேபி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா நீங்க இதை பத்தி பேசியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன். ரொம்ப நல்ல டாபிக். ஆக்சுவலாக இது நம்மளுடைய பப்ளிக்கும் இல்லை, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் முக்கியமாக தாத்தா பாட்டிக்கு போய் சேரணும். தாத்தா பாட்டிக்கு போய் சேர்ந்து மொபைல் காமிக்க சீரியல் பார்த்து கூட உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க இல்லையா? அவங்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வருத்தம் இல்லை. அதனால குழந்தைய நல்லபடியாக வளர்த்து நல்லபடியாக போய் அதான் விஷயம். தேங்க்யூ டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ்.